9:30 மணிக்கு ஒவ்வொருத்தனா கிளம்பும் போது ஒருத்த மட்டும் தூங்கிட்டு இருப்பான். 9:20 ஆகிற வரைக்கும் அடிச்சு புடிச்சு கிளம்புறப்போ அரைகுறையா குளிச்சதுண்டு. 10 நிமிஷம் பந்தயத்துல படபடன்னு சாப்பிட்டதுண்டு. பதட்டத்தோட சாப்பிட்டாலும் பந்தயத்துல தோத்ததில்ல. லேட்டா வர நண்பனுக்கு பார்சல் மட்டும் மறந்ததே இல்ல. கேலி கிண்டல் பஞ்சம் இல்ல, கூத்துக்கு மாலை குறையும் இல்ல. எல்லாருக்கும் சேர்த்துதான். பனிஷ்மெண்ட்னா ஹெச்ஓடிய கூட விட்டதில்ல. அடிச்சான் காப்பி இந்த பக்கம்னா அதை அடிச்சா காப்பி அந்த பக்கம். ஒருத்த மட்டும் படிச்சுட்டு வந்து 9 பேர் பாஸ் ஆனதுண்டு. பசியில யாரும் தவிச்சதில்ல. காரணம் தவிக்க விட்டதில்ல. அம்மா ஆசையா போட்ட செயினும் மாமா முறையா போட்ட மோதிரமும் பீஸ் கட்ட முடியாத நண்பனுக்காக அடகு கடை பரியேற அழுததில்ல. சட்டையை மாத்தி போட்டுக்குவோம், சாதி சமயம் பார்த்ததில்ல. மூஞ்சி மேல காலை போட்டு தூங்கினாலும் முகவரி என்னன்னு கேட்டதே இல்ல. படிச்சாலும் படிக்கலனாலும் பிரிச்சு வச்சு பார்த்ததில்ல. அரியர்ஸ் வச்சாலும் வைக்கலனாலும் அந்தஸ்து பார்த்த ஞாபகம் இல்ல. வேலை தேடி அலையிறப்போ வேதனையை பார்த்துட்டோம். வெட்டி ஆபீசர்னு நிஜமாவே மாறி மாறி சிரிச்சுக்கிட்டோம். ஒருத்த மட்டும் சம்பாதிக்க ஆரம்பிச்சு 9 பேரும் உட்காந்து சாப்பிடுறப்போ மனசு கட்ட போமானா நண்பனுக்கு நன்றி சொல்ல கண்ணு எட்ட போனா கண்ணீர் சிந்தி காட்டி கொடுக்கும். பக்குவமா அதை கண்டும் காணாம நண்பன் தட்டி கொடுக்க நினைக்கிறப்போ சாப்பாட்டுல காரண்டா மச்சான்னு சொல்லிட்டு சமாளிச்சு எழுந்து போவோம். நாட்கள் நகர, வருஷங்கள் ஓடுது. எப்போதாவது மட்டும்தான் இமெயிலும் வருது. ஆயிடா மச்சான் அவ்வாரி ஒண்ணு. தங்கச்சி கல்யாணம், தம்பி காலேஜ், அக்காவோட சீமந்தம், அம்மாவோட ஆத்மா, பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட், ஹவுசிங் லோன் இஎம்ஐ, ஷேர் மார்க்கெட் சர்க்கிள், அப்ரைசல் டென்ஷன். இந்த குடும்பம் எல்லாம் பத்தாம என்னைக்காவது பேச மாட்டாளான்னு இஞ்சி மரப்பா மாதிரி ஒரு காதல். எப்படியோ வாழ்க்கை ஓடுது ஏடா கூடமா. நேரம் பார்க்க நேரம் இல்ல போதா காலமா. இமெயில் இருந்தாலும் இன்டர்நெட் இருந்தாலும் கம்பெனில ஓசி போன் இருந்தாலும் நேரம் மட்டும் கிடைக்கிறது இல்ல. நண்பனோட குரலை கேட்க நினைச்சாலும் முடியறது இல்ல. பழையபடி வாழ்த்து பார்க்க போன் இருந்தாலும் அழைக்க முடியாம போனாலும், பேஸ்புக் இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ண முடியாம போனாலும், அவைலபிள்னு தெரிஞ்சும் சேட் பண்ண முடியாம போனாலும் ஏன்டா பேசலன்னு கோச்சிக்க தெரியல. அது பெரிய விஷயமா யோசிக்கவும் முடியல. கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வர முடியாம போனாலும் அம்மா தவறுன செய்தி கேட்டதும் கூட்டமா வந்திறங்கி தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தி பால் எடுத்து வர கூட இருந்து சொல்லாம போக வேண்டிய இடத்துல செதுக்கி வச்சுட்டு போன என் தோழர்கள். தேசம் கடந்து போனாலும் பாசம் மாறி போகாது. பேசக்கூட மறந்தாலும் பாசம் மாறி போகாது. வருஷம் பல கழிஞ்சாலும் வரவேற்பு குறையாது. வசதி வாய்ப்பு வந்தாலும்